தற்போது ஒரு அண்மை செய்தி. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, தற்பொழுது பொதுமக்களின் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், கடலூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் எதிரொலியாக தொடர் மழை பெய்தது. மேலும் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் பெய்த அதிகப்படியான மழையின் காரணமாக சாத்தனூர் அணையில் அதிகப்படியான தண்ணீரானது திறக்கப்பட்டது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் வடிகால் மாவட்டமாக செயல்படுவதனால இந்த 3 மாவட்டங்களிலும் பெய்யக்கூடிய மழையானது கடலில் கலக்க வேண்டும். அதனால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரங்களில் இருக்கிற மக்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்தனர். இதில் பார்த்தீங்கன்னா உச்சிமேடு, நாணமேடு, கண்டக்காடு, தாழங்குடா ஆகிய 5க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்ட நிலையில் சுமார் 50 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டதாக தற்போது கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த விளைநிலங்கள் அனைத்தும் தற்போது மணல் மேடுகளாக காட்சியளிப்பதனால தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், போர்க்கால அடிப்படையில் தடுப்பு சுவர் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று நடைபெற்ற கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் கிராம மக்கள் புகார் அளிக்க வந்தனர். அப்போது பார்த்தீங்கன்னா சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்ததுனால அவர்களை உள்ளே அனுமதிக்காமல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதுனால அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால அங்கு பரபரப்பானது ஏற்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் ஏராளமான கிராமங்கள் மற்றும் நகரப்பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கனால முறையாக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட விளைநிலங்களையும் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரங்களில் இருக்கக்கூடிய கிராம மக்களினுடைய பாதிப்புகளை கணக்கீடு செய்து பாதிப்புகளுக்கு ஏற்றவாறு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் ஒவ்வொரு ஆண்டும் இயற்கை பேரிடர்களாலும் சீற்றங்களாலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாவட்டம் என்பதனால கடலூர், தாழங்குடா மற்றும் இந்த நாணமேடு பகுதிகளில் கற்களான தடுப்பு சுவர் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இவர்கள் தற்போது மனு கொடுத்திருக்கின்றனர். சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பு முற்றுகையிட்டதனால அங்கு கடும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. ராம்குமார். நாகமுத்து, தகவலுக்கு நன்றி.